ஆடுகள் பட்டினி கிடைக்கும். வெறும் அவங்களுக்கு பிரசங்கம் தான், வெறும் பிரசங்கம் தான், சண்டே ஒரு பிரசங்கம் தான், அதுக்கு மேல எதுவும் கிடைக்காது. கிங்டம் ஆஃப் ஹெவன்ல ஆடு தான் கிங்கு. கிங் இஸ் த சீஃப் சர்வெண்ட். ஏன்னா ராஜா தான் உயிரை கொடுத்து எல்லா ஆட்டையும் மீட்டெடுத்தார். ராஜா அப்படி இருந்தா ராஜா கீழே வேலை செய்யறவங்க எப்படி இருக்கணும்? இப்போ எல்லாரும் தனக்கு பணிவிட செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இது கிங்டம் ஆஃப் ஹெவன் கிடையாது, இது கிங்டம் ஆஃப் த வேர்ல்ட். உலக ராஜ்யத்துல தன்னை புகழணும், என்ன உயர்த்தி வைக்கணும், ஒரு பந்தினா தலைமை சீட்ல என்ன உட்கார வைக்கணும், எனக்கு மாலை போடணும், எனக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், என்னை பத்தி புகழ்ந்து பேசணும், இந்த மாதிரி எல்லாம் உலக ராஜ்யத்துல. ஆனா கிங்டம் ஆஃப் ஹெவன்ல கீழே இருக்கிறாங்களே அவங்க தான் ராஜா. ராஜா கீழே. ஃபீட் மை ஷீப்னு இயேசு சொல்லும் போது நாட் ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபுட், வெறும் பிரசங்கம் பண்றது, பைபிள் ஸ்டடி பண்றது அதெல்லாம் கிடையாது. அனுதினமும் எல்லா ஆடுகளும் சாப்பிட்டுச்சான்னு பாக்குறது தான் மெய்ப்பனோட வேலை. இது பார்க்கலன்னா அவன் மெய்ப்பனே கிடையாது. மெய்ப்பனுக்கு ஆடுகளுக்கு எதனா தேவைன்னா ராஜா கிட்ட ராஜா கொடுப்பாரு, மேல இருந்து இறங்கி வந்து எல்லாருக்கும் போய் சேரும். கீழே இருந்து காணிக்க கொடுத்தாதான் ஊழியம் பண்ண முடியும்னு இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கிங்டம் ஆஃப் ஹெவன் கிடையாது. இதெல்லாம் ஓனாய்கள். கடல் வச்சு பழப்பு நடத்தலாம், கடல் பேர்ல சம்பாதிக்கலாம், இது ஒரு நல்ல பிசினஸ் அப்படின்ட்டு முழுக்க ஆடுகளை வேட்டையாடி சுரண்டி திங்கிறதுக்குமே ஒரு கூட்டம். அது ஓனாய். ஊழியக்காரன் வசந்தவன், விசுவாசி கீழே இல்ல. கிங்டம் ஆஃப் ஹெவன்ல ஊழியக்காரன் கீழே, விசுவாசி தான் மேல. உங்ககிட்ட இருந்து சுரண்டி தான் திங்கிறான, உட்காந்து திங்கிறான்னா அவன் கடவுளுக்கு வேலை செய்யணும். தட்ஸ் நாட் தி கிங்டம் ஆஃப் ஹெவன். ஹைரார்கி இந்த சர்ச் பார்ப்போம். ஹைரார்கினா அதிகார படிநிலை. இது நிறைய பேருக்கு புரியாதவங்களுக்காக நான் கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்குறேன். வாட் இஸ் இட்ன்ட்டு. ஹைரார்கினா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் மேலே மூலையில் இருக்கிறவங்க எஜமான், த ஹெட். இந்த ட்ரையாங்கிள் கீழே போனால் கடைசி லைனில் இருக்கவங்க இவங்கெல்லாம் அடிமட்ட தொழிலாளிகள். எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தாலும் அதில் ஒரு ஹைரார்கி இருக்கும். ஒரு கூட்ட மக்கள் சேர்ந்து வேலை செஞ்சு லாபம் பார்க்குறாங்க, ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க, ஒரு சர்வீஸை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஹைரார்கி இருக்கும். எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி படிகள் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி அரசாங்கத்துலேயும் இருக்குது, கிங்டம்ஸ்லேயும் இருக்குது, கவர்மெண்ட்லேயும் இருக்குது. நம்ம வந்து கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய ஹைரார்கி தான் பார்க்கணும். அதுக்காக பேஸ் நான் செட் பண்ணுறேன். ஆல்ரைட். இப்போ நம்ம உலக ராஜ்யம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எஜமான் இருக்கிறான், அவனுக்கு ஒரு வேலை செய்து அவன் சம்பாதிக்க ஆசைப்படுறான். அதுக்காக 2 பேரை ஹையர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அந்த அவன் ஹையர் பண்ணுற 2 பேர் அவன் கீழே இருப்பாங்க. இவங்களுக்கு வேலை நிறையா இருக்குது. இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு இன்னும் ஒரு 4 பேர் ஹையர் பண்ணுறான்னா இவன் கீழே 2, இவன் கீழே 2. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இவங்க எல்லாருமே சேர்ந்து மேலே என்ன சொல்கிறானோ அந்த வேலையை பிரித்து செய்து அந்த வேலையை அவனுக்கு செய்து கொடுப்பாங்க. அவன் அது மூலமாக சம்பாதிப்பான். சம்பாதிக்கிற லாபத்தில் எல்லாருக்கும் ஊதியம் கொடுப்பான், வேலைக்கான கூலி கொடுப்பான். ஸோ இது முடிஞ்சிருக்கு. இது மாதிரி தான் ஒரு ஹைரார்கி. ஓகே, கவர்மெண்ட்டுன்ட்டு வரும்போது கவர்மெண்ட்டில் ஓட்டு போடுற மக்கள் கடைசி லைனில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானங்களை அவங்கள ரீச் பண்ணி அவங்க பக்கத்துலேருந்து செய்து கொடுக்குற கூட்டம் ஃபர்ஸ்ட் லெவல். அவங்களுக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அடுத்த லெவல், அவங்களுக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்ண அடுத்த லெவல். இந்த மாதிரி போய் மேலே பிரசிடெண்ட் ஆர் கிங் இருப்பாங்க. ஒரு அரசாங்கம் இல்லை ஒரு கூட்ட மக்கள் மத்தியில். ஒரு சின்ன கூட்டம், ஒரு ட்ரைப் அப்படின்னு சொன்னால் கூட அதுலேயும் ஒரு தலைவர்னு இருப்பாங்க. ஓகே, தலைவி கீழே வேலை செய்கிறவங்க, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், அது மாதிரி ஒரு மாடல் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒரு கூட்ட மக்களை வழி நடத்தணும்னா ஒரு ஹைரார்கி தேவை. நம்ம பைபிள்லையும் நிறைய இடத்துல பார்ப்போம். மோசே கிட்ட கடவுள் சொல்லி நிறையா சப் ஜட்ஜஸ் ஆர் மூப்பர்கள் நம்ம சொல்லிக்கலாம். இப்போதைக்கு ஒவ்வொரு கூட்ட மக்களை பாதுகாத்து அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக, அவங்களுக்கு தேவைகளெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள மேற்பார்வை பார்த்தாரு மோசே. அதுக்கப்புறம் ராஜாக்கள் வந்த பிறகு சவுல், தாவீது, சாலமன்லாம் பார்க்கும்போது அந்த ராஜாக்கள் அந்த மக்களை வழி நடத்துறதுக்காக நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சு அந்த மக்களை வழி நடத்தினாங்க. நம்ம ரெவலேஷனில் போய் பார்க்கும்போது ரெவலேஷன் சாப்டர் 4 and 7 அங்கே பார்த்தீங்கன்னா ஹெவனில் ராஜா சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பார். அவர் கீழே 24 மூப்பர்கள் இருப்பாங்க. அந்த 24 மூப்பர்களுக்கு என்ன வேலைன்னா ராஜாவோட வேலையை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொருத்தர் பிரித்து எடுத்து அந்த வேலையை செய்கிறது. அந்த 24 மூப்பர் யாருன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரில, நான் ஒன்று தேடிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் மனுஷங்க தான் நான் விசுவாசிக்கிறேன். ஹியூமன் பீயிங்ஸ், சேவ்ட் சோல்ஸ்ன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவங்களாம் ஏஞ்சல்ஸ்ன்னு நினைக்கல நான். பட் யாருன்னு எனக்கு தெரியல, பதில் ஒன்று கிடைக்கல, தேடிட்டுருக்கேன், கிடைச்சா சொல்கிறேன். ஸோ கிங்டம் ஆஃப் ஹெவனில் ஒரு டிசைன் இருக்குது, கிங்டம் ஆஃப் த வேர்ல்டில் ஒரு டிசைன் இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி டிசைன் தான். இந்த ஹைரார்கின்னு சொன்னாலே ஒரே மாதிரி டிசைன் தான்.
ஒரு தொழிலுக்காக இந்த ஹைரார்கி பண்ணால் கீழே இருக்கவங்க எல்லாம் மேலே இருக்கவனுக்காக வேலை செய்வாங்க. ஆனால் ஒரு கூட்ட மக்களை வழி நடத்துறதுக்காக இந்த ஹைரார்கினா எல்லாருமே சேர்ந்து மேலே எல்லா படிநிலையில் இருக்காங்களும் சேர்ந்து அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஊழியம் செய்யணும். அதுதான் சரி. இந்த ஹைரார்கி வச்சு கீழே இருக்கவங்களுக்கு ஊழியம் செய்யணும். அதை ஒரு லீடர் வழி நடத்தும். கிங்டம் ஆஃப் த வேர்ல்டில் கீழே இருக்க மக்களை உறிஞ்சி திங்கிறது தான் மேலே இருக்க படிநிலையில் இருக்காங்க. ஒவ்வொரு லெவலில் இருக்கவனும் அவனுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குமோ, எவன்கிட்ட எதை பிடுங்கி உறிஞ்சி திங்கலாமோ, எவனுக்கு கிடைக்க வேண்டியதில் கமிஷன் அடிக்கலாமோ, இதெல்லாம் பார்த்து மேலேருந்து ஃபண்ட்ஸ் ஒதுக்குவாங்க. இவங்ககிட்ட கலெக்ட் பண்ணுற டேக்ஸை வச்சு மேலேருந்து ஃபண்ட்ஸ் ஒதுக்குவாங்க. அங்கங்கே ஒவ்வொருத்தர் சுருட்டிடுவோம். கீழே வந்து சேரவே சேராது. ஸோ பேசிக்கலி கீழே இருக்கவனை மேலே உறிஞ்சி திங்கிறாங்க உலக அரசாங்கத்தில், த வேர்ல்ட்ஸ் கிங்டம் உடைய ஹைரார்கியில். இதே மாதிரி தானே சர்ச்சில் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆடுகள் பட்டினி கிடைக்குது. ஓகே, வெறும் உங்களுக்கு பிரசங்கம் தான், வெறும் பிரசங்கம் தான், சண்டே ஒரு பிரசங்கம் தான், அதுக்கு மேலே எதுவும் கிடைக்காது. ஆனால் இவங்க ஆடு கிட்டேருந்து காணிக்கையோ உழைப்பையோ இல்லை ப்ரைஸையோ இவங்க எல்லாத்துமே அவங்க மேலே இருக்கவங்க அனுபவிக்கிறாங்க, கீழே எதுவும் கொடுக்க மாட்டுறாங்க. மிச்சம் மீதி எலும்பு துண்டு தான் போடுறாங்க. அவங்க தின்னுட்டு மிச்சம் மீதியே போடுறாங்க. இது கிங்டம் ஆஃப் ஹெவன். ஆனால் கிடையாது. கிங்டம் ஆஃப் ஹெவனோட டிசைன் என்னன்ட்டு இயேசு சொல்லி கொடுக்குறாரு. இஃப் யூ வாண்ட் டு பி அ லீடர் யூ மஸ்ட் பி அ சர்வெண்ட் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறார். அவருக்கு கீழே தான் 12 அப்போஸ்தலர்கள். ராஜா தேர்ந்தெடுக்கிறாரு 12 அப்போஸ்தலர்களை. ஸோ அவருக்கு அடுத்த படிநிலை தான் இவங்கெல்லாம் தான் ராஜாவோட காலை கழுவி விடும். 12 அப்போஸ்தலர்களை சேர்ந்து இல்லை வரிசையாக ஒவ்வொருத்தராக வந்து ராஜாவோட காலை கழுவி விடும். ராஜாவுக்கு கைக்கு முத்தம் கொடுக்குறது எல்லாம் அந்த மாதிரி ராஜாவை தலை வணங்கிட்டு போகணும். ஓகே, இப்போ இயேசுவை 12 சீஷர்களும் இதான் பண்ணியிருக்கணும். ஆனால் இயேசு என்ன பண்ணார், அவங்கள எல்லாரையும் உட்கார வச்சுட்டு மேல் சட்டையை கட்டிட்டு இடுப்பில் கட்டிட்டு எல்லாருக்கும் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் எல்லார் காலையும் கழுவிட்டு இவர் சட்டையை வச்சு காலை தொடச்சிட்டு அடுத்த ஆளுக்கு போய் காலை கழுவிட்டு சட்டையை வச்சு காலை தொடச்சிட்டு சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டார். இப்போது கிங்டம் ஆஃப் ஹெவனில் டிசைன் என்னென்னா, மேலே இருக்கவனுக்கு கீழே இருக்கவன் வேலை செய்யலை, கீழே இருக்கவனுக்கு மேலே இருக்கவன் எல்லாம் வேலை செய்யறான். ஆடு தான் கிங்கு. கிங்டம் ஆஃப் ஹெவனில் ஆடு தான் கிங்கு. கிங் இஸ் த சீஃப் சர்வெண்ட். ஏன்னா ராஜா தான் உயிரை கொடுத்து எல்லா ஆட்டையும் மீட்டெடுத்தார். இவங்களுக்காக தான் உயிரை கொடுத்தார். இவங்களுக்கு எல்லாம் அவர் சர்வீஸ் பண்ணியிருக்கார். ஓகே, நமக்குன்னு சொல்லலாம். பட் நான் அந்த கிங்டம் டிசைன்னால சொல்கிறேன். ராஜா அப்படி இருந்தால் ராஜா கீழே வேலை செய்கிறவங்க எப்படி இருக்கணும்? பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு யோவான் 21, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் உண்மையை நேசிக்கிறேன். இஃப் யூ லவ் மீ, நீ என்னை நேசிக்கிறீன்னா என் ஆடுகளை பார்த்துக்கோ, சாப்பாடு போடு, என் ஆடுகளை பாதுகாத்துக்கோ, குட்டி ஆடுகளுக்கு சாப்பாடு கொடு, என்னை நேசிக்கிறீன்னா இது செய் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் அதுதான் செய்தார். அந்த வழியில் தான் எல்லா ஊழியக்காரர்களும் வேலை செய்யும். இதுதான் டீச்சிங். இது சொல்லிட்டு தான் பேதுரு கையில் அவருடைய வீட்டை ஒப்படைக்கிறார். பேதுரு தான் சீஃப் அப்போஸ்தலர். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா பேதுரு தான் சீஃப் அப்போஸ்தலராக இருக்கிறார். அவர் தான் ஃபஸ்ட்டு திருச்சபையை ஆரம்பிக்கிறார். அண்ட் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசியில் படிச்சிங்கன்னா எல்லாரும் ஆஸ்திகளும் காணியாட்சிகளும் வித்து எடுத்துகிட்டு வந்து அப்போஸ்தலர் பாதப்படியில் போடுறாங்க. சொத்தெல்லாம் வித்து எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. தாங்க நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ பயன்படுத்துங்கன்னு. இவங்க அப்போஸ்தலர் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க யார் யாருக்கு என்னென்ன தேவையோ. அண்ட் எல்லாருக்கும் அனுதினமும் சாப்பாடு, ஃபிசிக்கல் ஃபுட் அது ஷேரிங்கில் எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா அதையும் இவங்க தான் ஹேண்டில் பண்ணாங்க. 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 6 படிச்சிங்கன்னா அங்கே 7 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் இந்த 7 பேர்னா அதுக்குள்ளே தான் தேவன் வரான். பேர் லிஸ்ட் இருக்கு, நீங்கள் போய் படிச்சுக்கலாம். 7 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா பரிசுத்த ஆவியிலும் ஞானத்திலும் நிரம்பி இருக்கிறவங்க. வைசஸ்ட் பீப்புள் ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதாவது சப்பார்டினேட்ஸாக, நாங்கள் வெளியே போய் ஊழியம் பண்ணணும், நீங்கள் இங்கேருந்து எல்லாருக்கும் சாப்பாடு பிரச்சனையை பார்த்துக்கோங்க, யார் யாருக்கு எவ்வளோ சாப்பாடு கிடைக்கணுமோ அளவாக கரெக்டாக போய் சேரணும், ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தவங்களுக்கு கம்மியாக போகக்கூடாது, எல்லாருமே வயிறு நிறைய சாப்பிட்ருக்கணும். பேசிக்கலி அந்த மாதிரி தான். ஸோ ஒரு சப்பார்டினேட் க்ரியேட் பண்ணுறாங்க. இவங்க என்ன வேலை, அதே தான் பண்ணுவாங்க. ஆடுகள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ லேயர் பை லேயர் இப்படி தான் ஃபஸ்ட்டு கட்டப்பட்டுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இயேசு ஊழியம் பண்ணும்போது நீங்கள் சுவிசேஷ புத்தகத்தெல்லாம் படித்தீங்கன்னா
அவருடைய சீஷர்களுக்கு சாப்பிட கூட நேரம் இல்லாமல் வேலை செஞ்சுருந்தாங்க. சாப்பிட கூட நேரம் இல்லாமல் வேலை செய்கிறாங்க. சரிவா நம்ம எங்கன்னா கொஞ்சம் தனியாக போயிட்டு ரெஸ்ட் எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போனால் அங்கேயும் கூட்டம் வந்துடுது. வேலை செய்துகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆடுகள் தான், விசுவாசிகள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அவங்களுக்கு தேவை என்னமோ அது செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட்றதோ இல்லை நான் ரெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை நான் தூங்குறதோ அதெல்லாம் கடைசி. ஸோ நான் முக்கியம் இல்லை, அவங்க தான் முக்கியம். இதுக்கு பேர் அகாப்பே லவ்னு சொல்லிட்டு இயேசு வெளிப்படுத்தி காட்டுறாரு. உனக்காக நான் உயிரை கொடுக்கறது, ஒரு ஸ்நேகிதனுக்காக தான் உயிரை கொடுக்கறது. ஓகே, இப்படி தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க ஆடுகளுக்கு. இயேசு அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் 5 அப்பம் 2 மீன் இந்த விஷயங்கள்லாம் 2 இடத்துல நடக்கும். 5 அப்பம் 2 மீன், 7 அப்பம் 5 மீன், அந்த 2 கதையிலையும் இயேசு தான் பிளஸ் பண்ணி சீஷர்கள் கொடுக்குறாரு. சீஷர் எல்லாருக்கும் போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் இவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் இப்போ கரண்ட் ஜெனரேஷனில் ஊழியக்காரங்கள் எப்படி இருக்காங்க? ஏதோ ஒரு மீட்டிங்கில் ஃபுட்டுனா ஊழியக்காரனுக்கு தனியாக ஒரு சீட்டு, அவனுக்கு போய் எல்லோரும் சர்வ் பண்ணுவாங்க. பேசிக்கலி அவன் தான் எல்லாருக்கும் சர்வ் பண்ணி முடிச்சுட்டு பரிமாறி முடிச்சு எல்லோரும் சாப்பிட்றாங்களாம் கேட்டு பரிமாறிட்டு கடைசியாக உட்காந்து அவன் தான் சாப்பிடணும். ஏன் அவனுக்கு யாரும் சர்வ் பண்ணக்கூடாது, அவனை எடுத்து போட்டு சாப்பிட்ருங்க. இப்போது எல்லாரும் தனக்கு பணிவிட செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இது கிங்டம் ஆஃப் ஹெவன் கிடையாது, இது கிங்டம் ஆஃப் த வேர்ல்டு. உலக ராஜ்யத்தில் தன்னை புகழணும், தனக்கு காணிக்கை கொடுக்கணும், தான் காலில் வந்து விடணும், என்கிட்ட கேட்கணும், என்னை உயர்த்தி வைக்கணும், ஒரு பந்தினா தலைமை சீட்டில் என்னை உட்கார வைக்கணும், மேடையில் என்னை ஏற்றணும், எனக்கு மாலை போடணும், எனக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், என்னை பற்றி புகழ்ந்து பேசணும், எனக்கு கவிதை பாடணும், இந்த மாதிரிலாம் உலக ராஜ்யத்தில். ஆனால் கிங்டம் ஆஃப் ஹெவனில் கீழே இருக்கிறாங்களே அவங்க தான் ராஜா கீழே. கவனித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலருக்கு என்னென்னலாம் தேவையோ ராஜா தான் கொடுப்பாரு. நம்ம பழைய ஏற்பாடு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். மோசே வனாந்தரத்தில் மோசே வந்து உங்கள் மக்களுக்கெல்லாம் பசிக்குதான், சாப்பாடு கேட்குறாங்க கடவுளே அப்படின்ட்டு கடவுள்கிட்ட கேட்குறாரு. கடவுள் என்ன பண்ணுறாரு? வானத்துலேருந்து மண்ணாக கொடுக்குறாரு. மோசே போய் எல்லாருக்கிட்ட சொல்கிறாரு, கமெண்ட் கொடுக்குறாரு, அன்னன்னைக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கோங்க, அடுத்த நாளுக்கு சேர்த்து வைக்காதீங்க, சேர்த்து வச்சா புழு புத்துரும், எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, எவ்ரிடே மண்ணா வந்துடும். சாப்பாடு கேட்டாங்க, கீழே இருக்கவங்க சாப்பாடு கேட்டாங்க, மேலே இருக்க மோசே கிட்ட. மோசே அவருக்கு மேலே இருக்க கடவுள்கிட்ட கேட்டு வாங்கி கீழே கொடுக்குறாரு. கீழே பசிக்குதுன்னு கேட்டாலும் மோசே தான் கீழே சாப்பாடு கொடுக்கும். மோசேக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கணும் எங்கன்னா போய் சாப்பாடு பொறுக்கிட்டு வாங்கடா, வனாந்தரத்தில் போய் தேடி காடு கீடு அடித்து பறவை மானுகின்னு எதனா அடித்து கிழங்கு எடுத்து எனக்கு சாப்பாடு செஞ்சு வைங்கடா, நான் வந்து சாப்பிட்றேன் அப்படி சொல்லலை. கீழே இருக்கவங்களுக்கு தேவை, பசிக்குது, இவன் மேலேருந்து கேட்குறான், கடவுள் சாப்பாடு கொடுக்குறாரு, அந்த சாப்பாடை கீழே கொடுக்குறான். கீழே இருக்கவங்களுக்கு தண்ணி தாக அடிக்குது, இவன் மேலே கேட்குறான், மேலே இருக்கவர் தண்ணி கொடுக்குறாரு, இவன் கீழே இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுக்குறான். கீழே இருக்கவங்களுக்கு நோய் வந்துச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, விஷம் ஏறி செத்துட்டு இருக்கிறாங்க, இவங்ககிட்ட மேலே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறான். இவன் மேலே கேட்டு கடவுள் அவனுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு, மெடிசன்னு சொல்லிக்கலாம், சிலுவையை பார்க்கணும், கிராஸ் அது இவன் செய்கிறான். அதை பார்த்து இவங்க எல்லாம் சுகம் அடைகிறாங்க. இதுதான் கிங்டம் ஆஃப் ஹெவன். இவன் எல்லாமே எந்த தேவையாக இருந்தாலும் ஃபிசிக்கல் ஆர் ஸ்பிரிச்சுவல், நோ மேட்டர் வாட், த ஷெப்பர்ட் ஷுட் டேக் கேர் ஆஃப் த ஷீப். ஃபீட் மை ஷீப்னு இயேசு சொல்லும் போது நாட் ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபுட், வெறும் பிரசங்கம் பண்ணுறது, பைபிள் ஸ்டடி பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. ஃபிசிக்கல் ஃபுட் அனுதினமும் எல்லா ஆடுகளும் சாப்பிட்டுச்சான்னு பார்க்குறது தான் மெய்ப்பனோட வேலை. இது பார்க்கலன்னா அவன் மெய்ப்பனே கிடையாது. ஆடு சாப்பிட்டுச்சா, ஆடு ஹெல்த்தியாக இருக்குதா, தண்ணி குடிக்குதா, போட்டுக்கு நல்ல துணி இருக்குதா, சேஃபான இடத்துல இருக்கான்ட்டு மெய்ப்பன்னா ஆடுகளை பராமரிக்கணும். எதனா தேவைன்னா மெய்ப்பன் மேலே கேட்கணும். ஆடுகளை நீங்கள் காணிக்க கொடுங்க, அதை வச்சு நான் செய்கிறேன். மெய்ப்பனுக்கு ஆடுகளுக்கு எதனா தேவைன்னா ராஜா கிட்ட கேட்கணும். அதுக்கு அடுத்த படி மேலே இருக்க படியில் கேட்கணும். அந்த படிப்படியாக போயிட்டு ஒருத்தன் கடைசியாக ராஜா கிட்ட கேட்கணும். ராஜா கொடுப்பாரு, மேலேருந்து இறங்கி வந்து எல்லாருக்கும் போய் சேரும். சாலமன் ஃபார் எக்ஸாம்பிள், அவன் ஒரு ராஜாவாக இருந்தான். அவன் கடவுளுடைய மக்களை வழி நடத்தணும், எனக்கு ஞானத்தை கொடுங்க கடவுளேன்னு கேட்டான். தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது பியூட்டிஃபுல் ஸ்டோரி, நீங்கள் படிக்கலாம். கடவுள் அவனுக்கு ஞானத்தை மட்டும் கொடுக்கல, கூடவே சேர்த்து ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துட்டார். ஐஸ்வர்யம் அதுக்கு அந்த மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு எதுக்கு ஐஸ்வர்யம்? அவன் என்ன பண்ணான்? எல்லாம் பிரித்து கிங்டமில் இருக்க எல்லாருக்கும் நிரப்பலாம். எல்லாம் செழிப்பாக வாழ்ந்தாங்க. அவன் ஆட்சியில் மட்டும்தான் எல்லாருமே சமாதானமாக வாழ்ந்தாங்க, செழிப்பாக வாழ்ந்தாங்க. எந்த குறையுமே கிடையாது. கிங்டம்லேயே எந்த குறையுமே கிடையாது. செழிப்பான ஒரு பீப்புள் குரூப்னு சொல்லிட்டு அந்த சுற்றி இருக்க நாடுகள்லாம் பார்த்து புகழ்ந்தாங்க. அவனுடைய ஆட்சியை பார்த்தோம், அவனுடைய மக்களை பார்த்தோம். செழிப்பாக இருந்தாங்க இஸ்ரேல்.
டியூரிங் த டைம் ஆஃப் சாலமன். கடவுள் மக்களுக்காக ஒரு ராஜா ஆசைப்படுறான், மக்களை வழி நடத்தணும்னு ஆசைப்படுறான். அவன் கேட்டது ஞானத்தை தான். ஞானத்தை கொடுத்து கூட ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டார். ஓ என் மக்களுக்கு செலவு பண்ணு, டேக் கேர் ஆஃப் தம், நம்பி கொடுக்குறாரு. ஸோ மேலேருந்து தான் ஐஸ்வர்யம் வரும். கீழேருந்து காணிக்க கொடுத்தா தான் ஊழியம் பண்ண முடியும்னு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கிங்டம் ஆஃப் ஹெவன் கிடையாது. இதெல்லாம் ஓநாய்கள். 2 கூட்டம் இருக்குதுப்பா, 2 கூட்டம் இருக்குது. ஓகே, ரெண்டுமே இது பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க. நான் அதை 2 கூட்டமாக பிரிக்கிறேன். ஒன்று, ரட்சிக்கப்பட்டு வழி விலகினவங்க, அன்ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், அதாவது பிள்ளைகள் வழி விலகி போனவங்க, அழைப்பு இல்லாமல் ஊழியம் பண்ணுறவங்க பிள்ளைகள். அண்ட் முழுக்க முழுக்க ஓனாய். ஏன்னா கடல் வச்சு பழப்பு நடத்தலாம், கடல் பேரில் சம்பாதிக்கலாம், இது ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு அப்படின்ட்டு முழுக்க முழுக்க சுரண்டி ஆடுகளை வேட்டையாடி சுரண்டி திங்கிறதுக்குனே ஒரு கூட்டம், அது ஓனாய். இப்போ இவங்க அழைப்பில்லாத ஊழியத்துக்கு வந்தனால இவங்களால கடவுளுக்கு சித்தப்படி வேலை செய்ய முடியல. எது இருந்தாலும் மேலே கேட்டு தான் கீழே கொடுக்கணும். இப்போது அழைப்பு இல்லாதனால மேலேருந்து கொடுக்க மாட்டார். சொல்லாத வேலை செய்தால் அவர் ப்ரொவைட் பண்ண மாட்டார், தேவைக்கு கொடுக்க மாட்டார். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாடலை காப்பி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் கொஞ்சம் காணிக்க வாங்கின்னு எப்படியாவது கடவுளில் சொல்லி கடவுளுக்கு வழி நடத்துகிறேன், காணிக்க வச்சு கடவுளை வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழி விலகி போய் பணத்துக்கு விழுந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு பெருமை ஆசை வந்துருச்சு, புகழ் ஆசை வந்துருச்சு, பதவி ஆசை வந்துருச்சு, பண ஆசை வந்துருச்சு. இதெல்லாம் இந்த ஓனாய்கிட்ட இருக்க வழி விலகினால மொத்தமும் ஒரே மாதிரி தான் தெரியுறாங்க, ஒரே கூட்டமாக தெரியுறாங்க. இதில் கடவுளை அறிஞ்சு ரட்சிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, அவங்களும் பார்க்குறதுக்கு ஓனாய் மாதிரி தான் இருக்கிறாங்க. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எல்லாரையுமே தெரியாது. தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்காக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, மோர் தென் a lakh, more than 1.5 lakhs சர்வன்ட்ஸ் ஆஃப் காட்னு சொல்லிக்கிறவங்க இருக்கிறாங்க. நானும் அதில் ஒருத்தன். ஓகே, இப்போ கடவுள் ஜஸ்ட் லைக் சாப்பாடு வேணும்னா கடவுள் கொடுத்தாரு, தண்ணி வேணும்னா கடவுள் கொடுத்தாரு, மெடிசன் வேணும்னா கடவுள் கொடுத்தாரு. அந்த மாதிரி தான் ஃபுல்லாக பிரச்சனை வந்துச்சு, எகிப்தியை துரத்துறான் கடவுள். ஏன்னா செங்கல் பழுந்துறாரு, நான் வந்து போ உனக்கு என்ன வேணும் நான் கொடுக்குறேன், நீ என்ன கேளு. ஓகே, மக்கள்கிட்ட போய் கேட்கல, எல்லாம் வாங்க, எல்லாரும் கையில் இருக்க கத்தி கொட்டெல்லாம் எடுத்துக்கோங்க, நம்ம சண்டை போடலாம். எல்லாரும் காணிக்க எடுங்க, நம்ம ஊழியம் பண்ணலாம். அது எப்படி சொல்லலை, கடலே இந்தா வழி, அதில் போ, செங்கல் பொழுந்து வைக்கிறேன், நீ போ, தாண்டி போ. யோர்தான் நதியா, காலவை நின்றுடும், அது கிராஸ் பண்ணி போ. ஜோஷுவா காலத்தில் கடவுள்கிட்ட தான் கேட்கணும், மேலேருந்து தான் கீழே வரணும். கிங்டம் ஆஃப் ஹெவனில் அக்கார்டிங் டு த ஹைரார்கி ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன் மேலேருந்து தான் கீழே போகணும். கிங்டம் ஆஃப் வேர்ல்டில் கிங்டம் ஆஃப் த டெவில்னு சொல்லலாம். கீழேருந்து எல்லாம் மேலே வரும், எல்லாம் மேலே வரும். கீழே இருக்கவன் பட்னி கிடப்பான், ஏழையாக இருப்பான், மேலே இருக்கவன் ரிச்சாக இருப்பான். ஆனால் கிங்டம் ஆஃப் ஹெவனில் மேலேருந்து எல்லாம் கீழே போகும், ஆனால் எல்லாருமே சமமாக இருப்பாங்க. ரிச்சஸ்ட்டுன்னு பார்த்தா கீழே இருக்கான் தான் கிங்டம் ஆஃப் ஹெவனில். ஏன்னா அவனுக்கு தான் மொத்த கிங்டமும் வேலை செய்யுது. அவன் தான் ராஜா, தரையில் இருக்கவன் தான் ராஜா, விசுவாசி தான் ராஜா. நிறைய சர்ச்சஸில் ஊழியம் பண்ணுறவங்க எல்லாமே போடியம் டயஸில் தான் நிற்பாங்க, புல்பிட்டில் நிற்கிறவங்க கீழே வச்சு தான் பேசுவாங்க. கீழே வச்சு தான் பேசுவாங்க. ஊழியக்காரன் வசந்தவன், விசுவாசி கீழே இல்லை. கிங்டம் ஆஃப் ஹெவனில் ஊழியக்காரன் கீழே, விசுவாசி தான் மேலே. இவனுக்கு என்ன வேணுமோ அது செய்கிறது தான் இவனோட வேலை. இவனை பாதுகாக்கிறது, இவனெல்லாம் நல்லா வாழணும், செழிப்பாக சந்தோஷமாக சமாதானமாக வாழணும், ஸ்பிரிச்சுவலி ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக வாழணும். அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் இவன் வேலை செய்யணும். இவன் வேலைக்காரன், இவங்களுக்கெல்லாம் வேலைக்காரன். ஏசு ஒரு பேரபிள் சொல்லுவார். ஒரு வேலைக்காரன் அப்பாயின்ட் பண்ணி கேட் கீப்பர், வாட்ச்மேன், என் மக்களை விட்டுட்டு போகிறேன் வீட்டுக்குள்ளே, நான் போயிட்டு திரும்ப வரும்போது அந்த வேலைக்காரன் வீட்டில் இருக்கவங்களாம் பத்திரமா பார்த்துக்கிட்டான்னா அவனுக்கு ரிவார்டு கொடுக்கப்படும். இல்லை, நான் போயிட்டு வரும்போது அந்த வேலைக்காரன் வீட்டில் இருக்கவங்களாம் அடித்து துன்புறுத்து அவங்க மேலே ஆளுகை செய்துட்டு இருந்தானா, அதாவது ரூல் ஓவர் பண்ணிட்டு இருந்தானா, இவனை தூக்கி சாவடிச்சிருவார், வெளியே தூக்கி போட்டு சாவடிப்பார். கண்டு திரும்ப வெட்டுறதுன்னு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. வேர் தேர் இஸ் வீப்பிங் அண்ட் gnashing of teeth, நரகத்தில் தூக்கி போடுவார் பேசிக்கலி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஊழியக்காரராக இருக்கிறீங்கன்னா மனம் திரும்புங்க, வேறு வழியே கிடையாது. தட் இஸ் த ஒன்லி ஹோப், யூ ஹேவ் டு ரிப்பெண்ட். இப்போ நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது, ஆமாம் எங்களெல்லாம் கீழே வச்சு தான் பார்க்குறாங்க எங்கள் பாஸ்டர்னா, இடத்த காலி பண்ணுங்கள், இல்லாட்டி அந்த பாஸ்டரை வேலையை விட்டு தூக்கிடுங்க. நீங்கள் வேணாம் வெளியே போங்க, நீங்கள் எங்களுக்கு ஊழியம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கள். கடவுள் உங்களுக்கு வேறு ஊழியக்காரர் கொடுப்பார். இல்லாட்டி கடவுள் இருக்காலும் உங்களை கூப்பிட்டு போய் வேறு என்ன சேர்த்துருவார். இது ஒன்றும் பண்ண முடியாது.
அண்ட் பேசிக்கலி எல்லாருமே இந்த மேலேருந்து கீழே பார்க்குறாங்கல்ல, இவனுங்க எல்லாருமே எல்லாத்தையும் தாம் பேரில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு கூட்ட மக்கள் ஒரு ஃபுல் காங்கிரிகேஷனே சேர்ந்து எங்களுக்கு இந்த பாஸ்டர் வேணான்னு சொல்ல முடியாது. இது இந்த இந்த பில்டிங்கே எந்த தான், இந்த ஊழியமே எந்த தான், எனக்கு தான் சொந்தம், நீ வேணால் வெளியே போன்னு சொல்லுவாங்க. எல்லாம் அவன் பேரில் தான் இருக்கும். அவன் பேர், அவன் குடும்பத்து பேர், பினாமி பேர், ஆல் ஆஃப் தேட் அப்படி தான் வச்சுருப்பானுங்க. எல்லாம் எடுத்துக்கிறாங்க. உங்ககிட்டருந்து சுரண்டி தான் திங்கிறானா, உட்காந்து திங்கிறானா, அவன் கடவுளுக்கு வேலை செய்கிறான். தட்ஸ் நாட் த கிங்டம் ஆஃப் ஹெவன். ஸோ இதில் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது, நிறைய பாயிண்ட் சொல்ல வேண்டியிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாதுன்னு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் விட்டுற மாதிரி இருக்கும். அதனால நான் சொல்லலை, நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவன் ஊழியம் பண்ணுறானோ அவன் தான் கடவுளோட வேலைக்காரன். நீங்கள் அவனுக்கு ஊழியம் பண்ணணும், அவன் காலை கழுவி விடணும், அவனுக்கு உபகரணம் பண்ணணும், அவனுக்கு ஊழியம் பண்ணணும், அவனுக்கு சாப்பாடு பரிமாறணும், அவன் வீட்டை வேலை பார்க்கணும், அவன் கார் தடைக்கணும், அவனுக்கு டிரைவர் வேலை பார்க்கணும், அவன் வீட்டை பெருக்கி தருகிறது, அவன் வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்குறது, ஆல் ஆஃப் திஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு ஒருத்தன் எதிர்பார்க்குறான். இல்லை நீங்கள் பண்ணாலும் பண்ணாதேன்னு சொல்ல மாட்டான் அப்படின்னா அவன் ஊழியக்காரன் கிடையாது, கடவுளோட ஊழியக்காரன் கிடையாது. அவன் அன்ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், அழைப்பில்லாத பிள்ளை, ஆர் ஓனாய், ரெண்டாக தான் இருக்க முடியும். நிறையா ஸ்க்ராம்பிள்டாக நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஐ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமுடைய டேரக்ட் லிங்க் இருக்குது. இந்த சீரிஸோடைய ப்ரீவியஸ் எபிசோட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்கில் பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ, மேலே இருக்க லிங்கில் ஃபாலோ பண்ணலாம். May the Lord God give you more understanding on the hierarchy of the church. In Jesus' name, Amen. See you in the next episode.